திருக்குறள் அடிகாரம் இடுக்கண் அழியாமை குறள் 621 இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அத்தொப்பதில் விரக்கம் துன்பம் வரும்போது அதனை எண்ணி வருந்தாமல் மன மகிழ்ச்சியுடன் சிரிக்க வேண்டும். நகுக அந்த துன்பத்தை வென்று மேலே செல்வதற்கு அடுத்தூர்வது அந்த மன மகிழ்ச்சியை விட சிறந்த கருவி வேறொன்றும் இல்லை. மகாபாரதம் சோகாதி நார்த்தி சித்யதி ந அசுகம் சோக நாசனம் ஆ சோக ஆத்மா ஹி விந்ததி சர்வம் ஸ்ரேயஹ வினிஷ்சயம். விளக்கம் சோகப்படுவதால் ஒரு காரியமும் சித்தியடையாது, அது துன்பத்தை வளர்க்குமே தவிர அழிக்காது. எவன் ஒருவன் சோகத்தை விட்டு மகிழ்ச்சியான ஆத்மாவோடு இருக்கிறானோ அவன் நிச்சயம் எல்லா நன்மைகளையும் அடைவான். துன்பத்தை கண்டு அஞ்சாதவனே அதனை கடப்பான். மனுஸ்மிருதி ந ஆத்மானம் அவமன்யேத துக்கைஹி பிராப்தைஹி கதாச்சன மங்களாச்சார யுக்தஸ்து துக்கம் ஹந்தி அநிர்வின்னஹ. விளக்கம் துன்பங்கள் வரும்போது ஒருபோதும் உன்னை நீயே தாழ்வாக எண்ணி சோர்வடையாதே. மங்களமான சிந்தனையோடும் சோர்வில்லாத மனத்தோடும் அநிர்வின்னஹ இருப்பவன் தன்னை தாக்கும் எத்தகைய பெரிய துன்பத்தையும் அழித்து விடுவான். மகிழ்ச்சியே துன்பத்திற்கு பெரிய மருந்து. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 621 உள்ள நகுக சிரி மகிழ் என்ற கட்டளை சனாதன தர்மத்தின் ஸ்தித பிராக்ஞ நிலை மற்றும் சமத்துவம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. ஸ்தித பிராக்ஞன் த ஈக்வனிமஸ் மைண்ட். பகவத்கீதையில் கண்ணன் துக்கேஷ்வ அனுத்விக்ன மனாக என்று குறிப்பிடுகிறார். வள்ளுவர் ஒரு படி மேலே சென்று கலங்காமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அதை சிரிப்போடு எதிர்கொள் என்கிறார். இது ஆன்மீக முதிர்ச்சியின் உச்சம். பிரசன்ன ஆத்மா பிரசன்ன சேதசோ ஹி ஆஷு புத்தி ஹி பரியவத்திஷ்டதே. மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போதுதான் புத்தி நிலை பெறும். துன்பம் வரும்போது அழுதால் புத்தி வேலை செய்யாது. சிரிக்கும்போது மனம் அமைதியடைந்து அத்துன்பத்திலிருந்து வெளிவரும் வழியை காட்டும். மாயை மற்றும் லீலை. சனாதன தர்மத்தின்படி இன்பமும் துன்பமும் இறைவனின் லீலை அல்லது மாயை. இது ஒரு நாடகம் என்று புரிந்து கொண்டவன் துன்பம் வரும்போது ஒரு நடிகனைப் போல அதனை சிரிப்போடு ஏற்றுக்கொள்வான். துன்பத்தை வெல்லும் கருவி. வள்ளுவர் அடுத்தூர்வது அத்தொப்பதில் என்கிறார். அதாவது துன்பத்தை விரட்ட சிரிப்பை விட சிறந்த ஆயுதம் இல்லை. இது விதியின் விளையாட்டை பார்த்து உன்னால் என்னை என்ன செய்ய முடியும் என்று கேட்கும் ஒரு வீரனின் அனாயாசமான சிரிப்பு. ஹீரோயிக் ஸ்மைல். குறள் 622 வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். விளக்கம் வெள்ளம் போன்ற அளவற்ற துன்பங்கள் வெள்ளத்தனைய இடும்பை ஒருவனை சூழ்ந்து வந்தாலும் அறிவுடையான் அஞ்சாமல் தன் மனத்திற்குள் அத்துன்பத்தின் இயல்பை ஆராய்ந்து நினைத்த மாத்திரத்திலேயே உள்ளத்தின் உழ்க அத்துன்பம் தானாகவே அழிந்துவிடும், கெடும். மகாபாரதம் பிரக்ஞயா மானசம் துக்கம் ஹன்யாத் ஷாரீரமேவச்ச யோஹி பிரக்ஞாபலைஹி யுக்தஹ ந துக்கைஹி அபிபூயத்தே. விளக்கம் மனதால் ஏற்படும் துன்பத்தையும் உடலால் ஏற்படும் துயரத்தையும் ஒருவன் தன் அறிவால் அழித்துவிட வேண்டும். எவன் ஒருவன் அறிவாகிய பலத்தைக் கொண்டுள்ளானோ அவனை துன்பங்கள் ஒருபோதும் அடக்கி ஆள முடியாது. அறிவுள்ளவன் துன்பத்தைக் கண்டு அஞ்சமாட்டான், மாறாக அதை தன் அறிவால் கரைப்பான். மனுஸ்மிருதி மனசா கல்பிதம் துக்கம் மனசைவ வினஷ்யதி வித்வான் ந பிப்யதி தஸ்மாத் ஞானதீபேன பஷ்யதி. விளக்கம் மனதால் கற்பனை செய்யப்படும் துன்பமானது மனதாலேயே அழிக்கப்படக்கூடியது. அறிஞன் துன்பத்தைக் கண்டு பயப்படுவதில்லை. அவன் ஞானம் என்னும் விளக்கைக் கொண்டு ஞானதீபேன ஆராய்ந்து பார்த்து அத்துன்பத்தின் பொய்மையை உணர்ந்து அதனை ஒழித்துவிடுவான். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 622 உள்ள உள்ளத்தின் உள்ளக்கெடும் என்ற வரி சனாதன தர்மத்தின் ஆத்ம ஞானம் மற்றும் விவேகம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. விவேகம் டிஸ்கிரிமினேஷன். சனாதன தர்மத்தின்படி துன்பம் என்பது மாயை அல்லது தற்காலிகமானது. ஒருவன் தன் அறிவால் இதுவும் கடந்து போகும் அல்லது இது ஆத்மாவை பாதிக்காது என்று பிரித்து அறியும்போது விவேகம் வெள்ளம் போன்ற துன்பமும் சூரியனைக் கண்ட பனி போல நீங்கிவிடும். ஸ்திதப்பிராக்ஞ நிலை. பகவத்கீதையில் கண்ணன் கூறுவது போல அறிவுடையவன் எதிலும் பற்று வைக்காமல் இருப்பதால் துன்பம் வரும்போது அவன் கலங்குவதில்லை.
அவன் மனதிற்குள் அதன் காரணத்தை ஆராயும்போதே அத்துன்பம் அதன் வலிமையை இழந்துவிடுகிறது. மந்திர சக்தி மற்றும் சங்கல்பம். மனாத் திராயத்தே இதி மந்திரக. மனதை காப்பது எதுவோ அதுவே மந்திரம். அறிவுடையவன் தன் மனதை ஒருமுகப்படுத்தி துன்பத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருக்கும் சங்கல்பம் செய்யும்போது அந்த மனோசக்தியே துன்பத்தை சிதறடிக்கிறது. ஜனக மகாராஜர் உதாரணம் தன் அரண்மனையே பற்றி எரிந்தபோதும் மிथिலையே எரிந்தாலும் எனக்கு சொந்தமானது எதுவும் எரியவில்லை என்று தன் ஆத்ம அறிவால் உணர்ந்து அமைதியாக இருந்த ஜனகரின் நிலை வெள்ளம் போன்ற துன்பத்தையும் உள்ளத்தின் உள்ளக்கெடுத்தற்கு சிறந்த உதாரணம். குறள் 623. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படா ஆதவர். விளக்கம். துன்பம் வந்தபோது இடும்பைக்கு, அதற்காக மனம் கலங்கி துன்பப்படாதவர்கள் இடும்பை படா ஆதவர், அந்த துன்பத்திற்கே துன்பத்தை உண்டாக்கி இடும்பை படுப்பர், அதனை தோற்கடிப்பார்கள். மகாபாரதம். துக்கேன ந விஷீதந்தி ஏ நராக சத்வ சம்ஸ்ரயாக தே துக்கம் துக்கயந்தியேவ பிரக்ஞா பௌருஷ சாயகைஹி. விளக்கம். மன உறுதி கொண்ட மனிதர்கள் துன்பம் வரும்போது சோர்ந்து போவதில்லை. அவர்கள் தங்களது அறிவு மற்றும் முயற்சி என்னும் அம்புகளால் துன்பத்திற்கே துன்பத்தை விளைவித்து அதனை அழித்து விடுவார்கள். கலங்காத மனமே துன்பத்திற்கு துன்பம் தரும். மனுஸ்மிருதி. ஆத்ருப்யேன் ந ஆவமன்யேத துக்கைஹி அபிபரிப்ளுதஹ வினிர்ஜித்ய கதா துக்கம் ஆத்மவீர்யேன திஷ்டதி. விளக்கம். துன்பங்களால் ஒருவன் சூழப்பட்டாலும் அவன் அதற்கு கீழ்ப்படியவோ அஞ்சவோ கூடாது. தன் ஆத்ம வீரியத்தினால் ஆத்ம வீரியேன அத்துன்பத்தை வென்று அதனை கட்டுப்படுத்துபவனே உயர்ந்த மனிதன். மன உறுதி கொண்டவனிடம் துன்பம் தோற்றுப்போகும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 623 உள்ள இடும்பைக்கு இடும்பை படுப்பர் என்ற வியத்தகு சிந்தனை சனாதன தர்மத்தின் வீர தர்மம் மற்றும் ஆத்ம சக்தி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சத்வகுணம், பியோர் ஸ்ட்ரென்த். துன்பம் வரும்போது அழுவது தமஸ், எதிர்த்து போராடுவது ராஜஸ். ஆனால் துன்பத்தையே ஒரு பொருட்டாக மதிக்காமல் அதன் வலிமையை பறிப்பது சத்துவம். வள்ளுவர் கூறும் இந்த உயர்ந்த நிலை ஒருவனை துன்பத்திற்கு எஜமானனாக மாற்றுகிறது. துன்பத்தின் சுபாவம். சனாதன தர்மத்தின்படி துன்பம் என்பது ஒரு பயமுறுத்தும் நிழல் போன்றது. நாம் ஓடினால் அது துரத்தும், நாம் நின்று எதிர்த்தால் அது மறைந்துவிடும். இடும்பைக்கு இடும்பை படா ஆதவர் என்பது அந்த தைரியமான நிலைப்பாட்டை குறிக்கிறது. ஹனுமத் தத்துவம். இலங்கையில் அசோகவனத்தில் சிறைப்பட்டிருந்தபோது ஹனுமன் பல துன்பங்களை சந்தித்தார். ஆனால் அவர் கலங்காததால் ராவணனால் உருவாக்கப்பட்ட துன்பங்கள் அனைத்தும் இறுதியில் ராவணனுக்கே துன்பமாக மாறியது. இதுவே இடும்பைக்கு இடும்பை படுத்தல் ஆகும். தபோபலம். முனிவர்கள் கடும் தவம் புரியும்போது பசி, தாகம், குளிர் போன்ற இடும்பைகள், துன்பங்கள் வரும். அவர்கள் அவற்றை பொருட்படுத்தாத போது அந்த துன்பங்களே வலிமை இழந்து அவர்களிடம் மண்டியிட்டிருக்கும். குறள் 624. மடுத்த வாயெல்லாம் பகடன்னான், உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து. விளக்கம். தடை வரும் இடங்களிலெல்லாம், அதாவது மடுத்த வாயெல்லாம், தளராமல் பாரத்தை இழுத்துச் செல்லும் எருதினை போன்றவன் பகடன்னான், தான் சந்திக்கும் துன்பத்திற்கே துன்பத்தை உண்டாக்கி, அதாவது இடர்பாடு உடைத்து அதனை தோற்கடிப்பான். மகாபாரதம். துரிய சத்ருஷ பாரேஷு ந சீததி யதா விருஷஹ ததா உத்யோகயுதஹ மர்த்யஹ துக்கம் ஜித்வா பிரகாஷதே. விளக்கம். கடினமான பாதையில் பாரத்தை சுமந்து செல்லும் காளையானது, அதாவது விருஷக, எப்படி தளராமல் முன்னேறுகிறதோ அதுபோல தன் கடமை எனும் பாரத்தை சுமந்து விடாமுயற்சியுடன் உழைக்கும் மனிதன் தனக்கு ஏற்படும் எல்லா துன்பங்களையும் வென்று, அதாவது துக்கம் ஜித்வா, ஒளியுடன் விளங்குவான். மனுஸ்மிருதி. யதா ஷகடம் ஆக்ருஷ்ய வஹதி ஸ்ராந்த வர்ஜிதஹ ததா காரியதுரம் பிராக்ஞஹ வஹேத் அனிர்விண்ண மனசா. விளக்கம். ஒரு வண்டியை, அதாவது ஷகடம், இழுத்துச் செல்லும் காளை எப்படி சோர்வின்றி தன் பாதையில் முன்னேறுகிறதோ அதுபோல
அறிஞன் ஒருவன் காரியமாகிய நுகத்தடியை தன் தோளில் சுமந்து சோர்வில்லாத மனத்தோடு, அதாவது அனிர்விண்ண மனசா, துன்பங்களை கடந்து செல்ல வேண்டும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 624 உள்ள பகடன் நான் என்ற எருது போன்றவன் என்ற உருவகம் சனாதன தர்மத்தின் உத்தியோகம் மற்றும் தர்மநிஷ்டை ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. விருஷப தத்துவம். சனாதன தர்மத்தில் எருது, அதாவது நந்தி, தர்மத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. அது 4 கால்களுடன் உறுதியாக நிற்பது போல ஒருவன் துன்பம் வரும்போது தர்மம் மற்றும் உழைப்பு என்ற கால்களால் உறுதியாக நிற்க வேண்டும். எருது சேற்றில் கால் சிக்கினாலும் முயற்சியால் வண்டியை இழுப்பது போல மனிதன் இடுக்கண் எனும் சேற்றில் சிக்கினாலும் ஆழ்வினையால் முன்னேற வேண்டும். துரந்தரன். ஒரு காரியத்தின் முழு பொறுப்பையும் ஏற்றுச் சுமப்பவனை சமஸ்கிருதத்தில் துரந்தரன் என்பார்கள். எருது நுகத்தடியை சுமப்பது போல பொறுப்பை சுமப்பவனுக்கு துன்பம் ஒரு தடையாகத் தெரிவதில்லை. அவனது வேகத்தைக் கண்டு துன்பமே வழிவிடும். கர்ம வீரமும் பாரமும். பகவத்கீதையில் கண்ணன் கடமையை செய்வதையே வலியுறுத்துகிறார். மடுத்தவாய் எல்லாம் என்பது வாழ்வில் வரும் மேடு பள்ளங்கள், அதாவது இன்ப துன்பங்கள். எருது மேடு பள்ளம் பாராமல் நடப்படு போல கர்மயோகி பலனை பாராமல் தன் கடமையை செய்து துன்பத்தை தோற்கடிக்கிறான். தர்மராஜரின் பொறுமை. வனவாசத்தின்போது பல இடுக்கண்கள் வந்தாலும் தர்மபுத்திரர் ஒரு பாரம் சுமக்கும் எருதைப் போல பொறுமையுடனும் உறுதியுடனும் அவற்றை தாங்கினார். அந்த உறுதியே இறுதியில் கௌரவர்கள் கொடுத்த துன்பங்களுக்கு துன்பத்தை உண்டாக்கியது. குறள் 625. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும். விளக்கம். துன்பங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக அடுக்கடுக்காக அடுக்கி வரினும் வந்தாலும் மன உறுதி அழியாதவன் அழிவிலான் அந்த துன்பங்களைக் கண்டு அஞ்சமாட்டான். மாறாக அவனது உறுதியைக் கண்டு அந்த துன்பங்களே துன்பப்பட்டு தோல்வியடையும். மகாபாரதம். வியசனேஷபி சம்பிராப்தே ந முஹ்யதி யஹ பண்டிதஹ தஸ்ய தெய்வம் சமுத்யோகம் திருஷ்ட்வா பீதம் பலாயதே. விளக்கம். பேரிடர்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து தாக்கினாலும் எவன் ஒருவன் அறிவாற்றலோடு மயங்காமல் நிற்கிறானோ அந்த பண்டிதனின் அசாத்திய முயற்சியைக் கண்டு விதியானது பயந்து ஓடிவிடும். அடுக்கடுக்கான துயரங்கள் அவனது உறுதியால் சிதறிப்போகும். மனுஸ்மிருதி. நா ஆத்மானம் அவமன்யேத பகு துக்கைஹி அபிப்ளுதஹ தைரியேன ஹி ஜயேத் சர்வம் அஜேயம் அபிகாரியதஹ. விளக்கம். பல துன்பங்கள் உன்னை சூழ்ந்து நசுக்கினாலும் ஒருபோதும் உன்னை நீயே தாழ்வாக எண்ணி சோர்ந்துவிடாதே. எவராலும் வெல்ல முடியாத காரியங்களையும் துன்பங்களையும் ஒருவன் தன் மன உறுதியால் மட்டுமே வெல்ல முடியும். மன உறுதி உடையவனிடம் துன்பம் அண்டி நிற்காது. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 625 உள்ள அழிவிலான் என்ற சொல் சனாதன தர்மத்தின் தைரியம் மற்றும் ஆத்ம நிஷ்டை ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. தைரியம். சனாதன தர்மத்தில் ஒருவனின் 8 விதமான பலங்களில் தைரியம் முக்கியமானது. தைரியே சாகசே லக்ஷ்மி. துணிவும் உறுதியும் உள்ள இடத்தில்தான் வெற்றி தேவதை இருப்பாள். துன்பங்கள் அடுக்கடுக்காக வரும்போது ஒருவன் தன் ஆத்ம பலத்தை உணர்ந்தால் அவை சிறு மேகம் போல கலைந்துவிடும். தர்மத்தின் சோதனை. அடுக்கடுக்கான துயரங்கள் என்பது ஒருவனின் தார்மீக உறுதிக்கு வைக்கப்படும் பரீட்சை. அரிச்சந்திரன் வரலாற்றில் அடுத்தடுத்து மனைவியை விற்றல், மகனை பறிகொடுத்தல் போன்ற துயரங்கள் வந்தன. ஆனால் அவன் அழிவிலான் என்ற உண்மை மாறாதவன் ஆக நின்றதால் அந்த இடுக்கண்களே இறுதியில் இடுக்கண்பட்டு அழிந்தன. சமத்துவம். பகவத்கீதையில் சமஹ துக்க சுகஹ ஸ்வஸ்தஹ. இன்ப துன்பங்களை சமமாக கருதி தன்னிலையில், அதாவது ஆத்மாவில் நிலைத்திருப்பவன் அழிவிலான். அவனுக்கு வரும் துன்பம் கடலில் விழும் உப்புக்கல்லைப் போல கரைந்து போகும். கர்ம வினையும் எதிர்வினையும். முந்தைய கர்மாவினால் துன்பங்கள் கூட்டமாக வரலாம். ஆனால் தற்போதைய மன உறுதியால் அந்த துன்பத்தின் வீரியத்தை குறைக்க முடியும். ஒரு தீப்பண்டத்தை நோக்கி வரும் ஈசல் கூட்டங்கள் எப்படி தாமே அழிந்து போகுமோ அதுபோல அழிவிலான் என்ற நெருப்பிடம் வரும் துன்பங்கள் சாம்பலாகும். குறள் 626. அற்றேமென்றல்லல் படுபவோ பெற்றேமென்று ஓம்புதல் தேற்றாதவர். விளக்கம். செல்வம் வந்த காலத்தில் இதை பெற்றுவிட்டோம் என்று மார்தட்டி அகங்காரம் கொள்ளாத அறிவுடையவர்கள்
பெற்றேமென்று ஓம்புதல் தேற்றாதவர் அச்செல்வம் நீங்கி வறுமை வந்த காலத்தில் எல்லாம் போய்விட்டதே என்று வருந்திக் கலங்க மாட்டார்கள். அல்லல் படுபவோ. மகாபாரதம். ந ஹ்ரிஷ்யதி அர்த்தலாபேன ந அலாபே சோசதி பிரபுः யஹ சமஹ சர்வபூதேஷு ச தீரஹ இதி கத்யதே. விளக்கம். செல்வம் சேரும்போது எவன் ஒருவன் மகிழ்ச்சியால் துள்ளுவதில்லையோ அவனச் செல்வம் அழியும்போதும் வருந்துவதில்லை. இலாபத்தையும் நட்டத்தையும் சமமாகக் கருதி எல்லா நிலைகளிலும் உறுதியாக இருப்பவனே தீரன், அதாவது அறிவுடையவன் என்று அழைக்கப்படுகிறான். மனுஸ்மிருதி. அனிவிண்ணக ஸ்ரியம் இச்சேத் அதுக்கி விபவே கதே சமசித்தஸ்து யோ வித்வான் ந ச ஷோச்சதி கதாச்சன. விளக்கம். செல்வம் இருக்கும்போது அதனிடம் அளவுக்கு அதிகமான பற்று வைக்காதவன் அது மறைந்தபோது துக்கப்படுவதும் இல்லை. எவனது சித்தம் எப்போதும் சமமாக இருக்கிறதோ அந்த அறிஞன் ஒருபோதும் உலக மாற்றங்களைக் கண்டு புலம்புவதில்லை. அவன் ஆத்மாவிலேயே திருப்தி அடைகிறான். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 626 உள்ள பெற்றேமிலிரு ஓம்புதல் தேற்றாதவர் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வைராகியம் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சமத்துவம் யோக உச்சதே. பகவத்கீதையில் கண்ணன் சித்தௌ அசித்தௌச்ச சமோ பூத்வா, அதாவது வெற்றியிலும் தோல்வியிலும் சமமாக இரு என்கிறார். வள்ளுவர் இதனையே பெற்றபோதும் அற்றபோதும் கலங்காத நிலை என்கிறார். எவன் ஒருவன் ஒன்றை அடையும்போது அது தனது என்று அகங்காரம் கொள்கிறானோ அவனே அது போகும்போது பிரிவுத் துயரால் அழுகிறான். அனித்யம். சனாதன தர்மம் உலகப் பொருட்களை அனித்யம் என்கிறது. செல்வம் என்பது ஒரு மேகம் போன்றது, வரும் போகும். இந்த உண்மையை உணர்ந்த ஞானிக்கு வருத்தமிருக்காது. அற்றேமென்று அல்லல் படார் என்பது இந்த தத்துவ ஞானத்தை குறிக்கிறது. சாட்சி பாவம். ஒரு நாடகத்தை பார்ப்பவன் அதில் நடக்கும் இலாப நட்டங்களைக் கண்டு உணர்ச்சி வசப்பட மாட்டான். அதுபோல வாழ்வை ஒரு சாட்சியாக பார்ப்பவன் சாட்சி செல்வம் வருவதையும் போவதையும் ஒரு நிகழ்வாகவே பார்ப்பான். குசேலர் உதாரணம். குசேலர் பெரும் செல்வம் வந்தபோதும் இது எனக்கு சொந்தம் என்று ஆட்டம் போடவில்லை. அவர் ஏழ்மையில் இருந்தபோதும் வருந்தவில்லை. இந்த அனிச்சய நிலைதான் ஒருவனை இடுக்கண்களிலிருந்து காப்பாற்றும் கவசம். குறள் 627. இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தைக் கையாரா கொள்ளாதாம் மேல். விளக்கம். இந்த உடம்பானது துன்பங்களுக்கு ஒரு இலக்கு, டார்கெட் போன்றது என்பதை உணர்ந்த அறிவுடைய மேலோர் துன்பம் வரும்போது அதனை எண்ணிக் கலங்குவதை தமக்குரிய செயலாகக் கொள்ள மாட்டார்கள். மகாபாரதம். ஷாரீரம் மானசம் துக்கம் வினிவர்த்தயதி ஞானதः அனித்யமிதி ஜானாதி ய ச துக்கைஹி ந கர்ஜ்யதே. விளக்கம். உடல் மற்றும் மனம் சார்ந்த துன்பங்களை ஞானத்தினால் ஒருவன் நீக்க முடியும். இந்த உடல் நிலையற்றது என்றும் இது கர்மாவின் பலனாக துயரங்களை சுமக்கவே படைக்கப்பட்டது என்றும் அழிந்தவன் துன்பங்கள் வரும்போது கலக்கமடைய மாட்டான். அவன் எதற்கும் கலங்காத மேலோன். மனுஸ்மிருதி. துக்க ஆலயம் அசாஸ்வதம் தேகம் இதி ஞாத்வா வினிச்சயம் ந உத்வீஜேத வித்வான்ஸ்து துக்கைஹி பிராப்தைஹி கர்மவசாத் அபி. விளக்கம். இந்த தேகம் என்பது துன்பங்களின் இருப்பிடம், நிலையில்லாதது என்பதை தெளிவாக உணர்ந்த வித்வான் கர்ம வினைப்படி தனக்கு துயரங்கள் வரும்போது ஒருபோதும் கலக்கமடைய மாட்டான். உடல் இருக்கும் வரை இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வரும் என்பதை அவன் அறிவான். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 627 உள்ள இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்ற கருத்து சனாதன தர்மத்தின் தேக தர்மம் மற்றும் விவேகம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. துக்காலயம். பகவத்கீதையில் கண்ணன் உலகத்தை துக்காலயம் ஆசாஸ்வதம் என்கிறார். வள்ளுவர் இதனையே உடல் துன்பத்திற்கு இலக்கு என்கிறார். வில்லிலிருந்து புறப்படும் அம்புகள் இலக்கை நோக்கி வருவது போல உலகியல் வினைகள் உடலை நோக்கி வரும் என்பது தர்மம்.
துவந்த்வ அதீத நிலை. சனாதன தர்மத்தின்படி பஞ்சபூதங்களாலான இந்த உடல் பசி, தாகம், நோய், முதுமை போன்ற இயற்கை இடுக்கண்களுக்கு உட்பட்டது. இதை உணர்ந்தவர் கையாரா கொள்ளார், வருத்தப்படமாட்டார் என்பது வள்ளுவர். பிராரப்த கர்மா. ஒருவன் அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்கள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு அவற்றை அனுபவிப்பதற்காகவே இந்த உடல் கொடுக்கப்பட்டுள்ளது. அம்பு எய்யப்பட்ட இலக்கு எப்படி வலி தாங்குமோ அப்படி உடலும் வினைகளை தாங்கும். இது இயற்கை என்று எண்ணுவதே மேலோரின் பண்பு. விதேக முக்தி சிந்தனை. ஒருவன் தன்னை உடல் என்று கருதாமல் ஆத்மா என்று கருதும்போது உடலுக்கு வரும் துன்பம் அவனுக்கு துயரத்தை தருவதில்லை. இலக்கு உடம்பிற்குத்தானே தவிர எனக்கல்ல, ஆத்மாவிற்கு அல்ல என்ற புரிதலே வள்ளுவர் காட்டும் மேன்மை. குறள் 628. இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான், துன்பம் உறுதல் இலன். விளக்கம். வாழ்க்கையில் இன்பமானவற்றை மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பாதவனும், இன்பம் விழையான், துன்பம் என்பது வாழ்க்கையின் இயற்கை என்று கருதுபவனும் இடும்பை இயல்பென்பான், எத்தகைய துன்பம் வந்தாலும் அதன் காரணமாக வருத்தமடைய மாட்டான். மகாபாரதம். சுகம் வா யதி வா துக்கம் பிராப்தம் பிராப்தம் உபாசதே, ந சுகேன பிரஹ்ருஷ்யதி ந துக்கேன விஷீததி. விளக்கம். இன்பமோ அல்லது துன்பமோ எது வந்தாலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்பவன் உபாசதே. இன்பம் வரும்போது மார்தட்டி மகிழ்வதில்லை, துன்பம் வரும்போது சோர்ந்து வாடுவதில்லை. இன்பத்தை முதன்மையாக கருதாதவனே துன்பத்திலிருந்து விடுபடுகிறான். மனுஸ்மிருதி. சர்வ பரவசம் துக்கம் சர்வமாத்ம வசம் சுகம், ஏதத் வித்யாத் சமாசேன லக்ஷணம் சுகதுக்கயோஹோ. விளக்கம். பிறரை, புறப்பொருட்களை சார்ந்திருக்கும் இன்பம் முடிவில் துன்பத்தை தரும். தன் ஆத்மாவை சார்ந்திருப்பதே உண்மையான இன்பம். இன்பத்தை தேடி அலையாமல் வருவது எதுவோ அதுவே இயல்பு என்று உணர்ந்தவன் உலகியல் துயரங்களால் பாதிக்கப்படுவதில்லை. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 628 உள்ள இடும்பை இயல்பென்பான் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் சமத்துவம் மற்றும் வைராகியம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. துவந்த்வ அதீதா, பியாண்ட் டியூவாலிட்டிஸ். பகவத்கீதையில் கண்ணன் சீதோஷ்ண சுக துக்கதாக என்கிறார். குளிர் வெப்பம் போல இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரும். இடும்பை இயல்பு என்று வள்ளுவர் கூறுவது இந்த உலகியல் மாற்றங்களை, துவந்துவங்களை இயற்கையானது என்று ஏற்றுக்கொள்வதையே. பற்று நீங்குதல், வைராகியா. எவன் ஒருவன் இன்பத்தை விழைகிறானோ அவனுக்கு இன்பம் குறையும்போது தானாகவே துன்பம் வந்துவிடுகிறது. இன்பத்தின் மீதான மோகத்தை விட்டவனுக்கு துன்பம் ஒரு சுமையாக தெரிவதில்லை. தர்மத்தின் பாதை. சனாதன தர்மத்தில் ஒருவன் தன் கடமையை செய்யும்போது ஸ்வதர்மம், அதில் வரும் கஷ்டங்களை இன்பமாகவே கருதுவான். துன்பத்தை வாழ்வின் ஒரு அங்கமாக, இயல்பு என்று ஏற்றுக்கொள்வது ஒருவனை வீரனாக மாற்றுகிறது. பிராரப்த அனுபவம். முன்வினை பயனாக துன்பங்கள் வருவது தவிர்க்க முடியாது. அதனை இயல்பு என்று ஏற்று அனுபவித்து தீர்ப்பதே ஞானம். அழுவதால் வினை தீராது, ஆனால் அமைதியுடன் ஏற்பதால் மன அமைதி கிட்டும். குறள் 629. இன்பத்துள் இன்பம் விழையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். விளக்கம். இன்பம் வந்த காலத்தில் அதன் காரணமாக அளவு கடந்த மகிழ்ச்சியை அடையாத ஒருவன் இன்பத்துள் இன்பம் விழையாதான், துன்பம் வந்த காலத்தில் அந்த துன்பத்தினால் கலங்கி வருந்தமாட்டான். துன்பம் உறுதல் இலன். மகாபாரதம். ய சர்வத்ர அனபிஸ்நேஹ தத் தத் பிராப்ய சுப அசுபம் நாபிநந்ததி ந த்வேஷ்டி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. விளக்கம். எவன் ஒருவன் எதன் மீதும் பற்று, அனபிஸ்நேக இல்லாதிருக்கிறானோ அவனுக்கு நன்மையோ தீமையோ எது ஏற்பட்டாலும் அவன் மகிழ்ச்சியால் துள்ளுவதுமில்லை, வெறுப்பதுமில்லை. அவனது அறிவே நிலை பெற்றது. மனுஸ்மிருதி. நாபி நந்தேத மரணம் நாபி நந்தேத ஜீவிதம், காலமேவ பிரதீக்ஷேத நிர்தேசம் பிருத்தகோ யதா. விளக்கம். வாழ்வின் மகிழ்ச்சியைக் கண்டு துள்ளிக் குதிக்காதே,
மரணம் போன்ற துயரத்தைக் கண்டு வருந்தாதே. ஒரு கூலியால் தன் வேலை முடியும் காலத்திற்காக காத்திருப்பது போல வரும் இன்ப துன்பங்களைச் சமமாகக் கருதி வாழ்வை கடக்க வேண்டும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 629 உள்ள இன்பம் விளையாதான் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் சமத்துவம் மற்றும் சாட்சி பாவம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சமத்துவம், ஈக்வானிமிட்டி. பகவத்கீதையின் மைய கருத்தே சமத்துவம் யோக உச்சியதே என்பதுதான். இன்பத்தில் எவன் ஒருவன் உச்சத்திற்குச் செல்கிறானோ அவனே துன்பத்தில் பாதாரத்திற்குச் செல்வான். ஊசலாடும் மனதை நடுவில் நிலைநிறுத்துவதே யோகம். வள்ளுவர் இதனையே இன்பத்தை கொண்டாடாதவன் துன்பத்தில் வருந்தமாட்டான் என்கிறார். பற்றுதலும் விலகுதலும். ராக துவேஷ. சனாதன தர்மத்தில் ராகம், விருப்பம் அல்லது இன்பம் விழைதல் இருக்கும் இடத்தில்தான் துவேஷம், வெறுப்பு அல்லது துன்பம் இருக்கும். இன்பத்தின் மீதான ஆசையை விட்டால் தானாகவே துன்பத்தின் மீதான பயம் நீங்கிவிடும். சாட்சி பாவம், த அப்சர்வர். ஒருவன் தன் வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை ஒரு சாட்சியாக நின்று பார்க்கும்போது அவன் பாதிக்கப்படுவதில்லை. ஒரு திரைப்படத்தில் நாயகன் இன்பமாக இருக்கும்போது ரசிகன் எப்படி அமைதியாக பார்க்கிறானோ அதேபோல தன் வாழ்வின் இன்பத்தை சுவைக்காமல் கடப்பவன் துன்பத்தையும் கடப்பான். பிராரப்த கர்மா. கர்ம வினையின்படி இன்பம் வரும்போது அது முடிந்துவிட்ட கர்மாவின் பலன் என்று அமைதியாக இருப்பவன் துன்பம் வரும்போது அது கழிக்கப்பட வேண்டிய வினையின் பலன் என்று அமைதியாக இருப்பான். இந்த தெளிவே அவனை துன்பத்திலிருந்து காக்கும். குறள் 630. இன்னாமை இன்பம் எனக்கொளின் ஆகுந்தன் ஒன்னார் விளையும் சிறப்பு. விளக்கம். ஒருவன் தனக்கு வரும் துன்பத்தையே இன்னாமை இன்பமாக கருதி ஏற்கும் மனப்பக்குவம் பெற்றால் அவனது அந்த அசாத்தியமான மனவலிமையைக் கண்டு அவனது பகைவர்களும் ஒன்னார் வியந்து பாராட்டும் சிறப்பினை அவன் அடைவான். மகாபாரதம். துக்கம் யஹ சுகவத் பாஷ்யேத் தபஸ்யே இவ வியவஸ்திதஹ தஸ்ய தேஜோமயீம் சக்திம் திருஷ்ட்வா சத்ருஹு அபிநம்யதி. விளக்கம். எவன் ஒருவன் தனக்கு வரும் துயரங்களை தவமாக தபஸ் என எண்ணி அதனை இன்பமாக பார்க்கிறானோ அவனது அந்த தேஜஸையும் ஒளி ஆற்றல் மன உறுதியையும் கண்டு அவனது எதிரியும் தலைவணங்குவான். துன்பத்தை துச்சமாக மதிப்பவனே உலகை ஆள்பவன். மனுஸ்மிருதி. நா ஆலஸ்யேன ஜயேத் சத்ரூன் ந சோகேன கதாச்சன கஷ்டம் சுகமிதி ஞாத்வா வர்த்தேத் சர்வேஷு கர்மசு. விளக்கம். சோம்பலாலோ அல்லது கவலையாலோ ஷோகேன ஒருவன் பகைவனை வெல்ல முடியாது. கடினமான உழைப்பையும் கஷ்டங்களையும் இன்பமாக ஏற்று எவன் ஒருவன் தன் கடமைகளை செய்கிறானோ அவனது கீர்த்தி பகைவர்களையும் வசப்படுத்தும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 630 உள்ள இன்னாமை இன்பம் எனக்கொளின் என்ற வியத்தகு நிலை சனாதன தர்மத்தின் தபஸ் மற்றும் வீர தர்மம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. தபஸ் அதாவது தவம். சனாதன தர்மத்தில் தவம் என்பது உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தருவது. ஆனால் அந்த துன்பத்தையே யோகிகள் இன்பமாக அனுபவிப்பார்கள். துன்பத்தை இன்பமாக ஏற்கும்போது அது பரிசுத்தமான ஆற்றலாக மாறுகிறது. இந்த ஆற்றலே பகைவரை பணிய வைக்கும். கர்மயோகம். பகவத்கீதையில் கண்ணன் துன்பத்தை அனுபவிப்பதும் ஒரு கடமை என்கிறார். போர்க்களத்தில் அம்பு படுவதை துன்பமாக கருதாமல் வீர ஸ்வர்க்கத்திற்கான இன்பமாக கருதும் ஒரு வீரனின் சிறப்பை எதிரிகளும் பாராட்டுவார்கள். அதிமானுஷ நிலை. ஒரு சாதாரண மனிதன் துன்பம் வந்தால் அழுவான். ஆனால் ஒருவன் துன்பத்தில் சிரித்தால், அதாவது இன்பமாக கொண்டால், அவன் தெய்வ நிலைக்கு உயர்கிறான். பகைவர்கள் கூட இவன் சாதாரண மனிதன் அல்ல, மகாத்மா என்று அவனிடம் சரணடைவார்கள். பாண்டவர்களின் உதாரணம். பாண்டவர்கள் வனவாசத்தில் அடுக்கடுக்கான இன்னல்களை சந்தித்தனர். ஆனால் அவர்கள் தர்மத்தின் பொருட்டு அந்த இன்னல்களை விரும்பி ஏற்றனர். அவர்களது அந்த சகிப்புத்தன்மையையும் தார்மீக உறுதியையும் கண்டு
பகைவனான கர்ணனும் பீஷ்மரும் கூட மனதிற்குள்ளவர்களை வியந்து பாராட்டினர்.